ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பொன்னி அப்கமிங் ரிவ்யூ பார்க்கலாம். பொன்னியில் பார்த்தீங்கன்னா விடிய விடிய வெளில படுத்திருக்காங்க பொன்னியும் சக்தியும். அதுக்கப்புறம் பொன்னி சக்தியை பார்த்துட்டு செம்மையாக திட்டுறாங்க. நீ ஏன்டா வெளியில் படுத்த, உனக்கு என்ன தலையெழுத்தா அப்படி இப்படின்னு திட்டுறாங்க. ஏங்க இவங்க பிள்ளை மட்டும் வெளியில் படுத்து பனியில் நனையலாமான்னு கேட்குறாங்க. அடுத்தவங்க பிள்ளை மட்டும் என்னங்க பாவம் இல்லையா? அப்படியே யாருமே அவளை பற்றி கண்டுக்கல. ஒரு தும்மல் தான் நச்சுன்னு தும்புறாங்க. அதுக்கு உடனே வாடா ஆஸ்பத்திரி போவோம் அப்படிங்கிறாங்க. உடனே அவர் மாமனார் இருந்துட்டு, பொன்னி நீ தானே அப்படி வெளியில் பனியில் கிடந்த, உனக்கு தானே முடியாமல் இருக்கும் அப்படிங்கல அவங்களும் நச்சுன்னு தும்புறாங்க. நாங்கள் 2 பேரும் போய் ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படிங்கிறாங்க. இல்லை மாமா, கசாயம் வச்சு கொடுத்தா சரியாயிரும் அப்படிங்கிறாங்க பொன்னி. உடனே உஷார்ந்துட்டு, என்னது கசாயமா, என்னத்துக்கு, ஏதாவது கலக்கிறதா அப்படி இப்படின்னு சொல்லி ஆரம்பிக்க போகிறாங்க. உடனே சக்தி, அண்ணி சும்மா இருங்க, அவள் வெறும் கசாயம் மட்டும் தான் செய்வா, அதில் கலந்தது வெண்ணிலான்னு தெரிஞ்சும் நீங்கள் ஏன் இப்படி பேசுகிறீங்கன்னு தெரியலை அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க புரிச்சு வந்துட்டு, உஷா நீ சும்மா இரு அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க வெண்ணிலா அப்பாவே சும்மா இருக்காரு, நீ ஏன் இப்படி பேசுகிற பறிஞ்சுக்கிட்டுன்னு தெரியலை அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் நிறுத்துங்க, ஏதாவது பண்ணணும், என் பிள்ளைக்கு முடியலை அப்படின்னு ஜெயா துடிக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கசாயம் காய்ச்சியாந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வேவு பிடிக்கிறாங்க சுடுதண்ணி வச்சு. அது பிடிக்கல பொன்னி, நீனும் பிடிச்சாதான் நானும் பிடிப்பேன் அப்படிங்கிறாங்க. பிடிவாதம் பிடிக்கிறாரு சக்தி. உடனே சரின்னு ஒரு போர்வைக்கில் 2 பேரும் வேவு பிடிக்கிறாங்க. செகண்ட் டைம், ஃபஸ்ட் டைம் ஏற்கனவே பிடிச்சிருக்காங்க 2 பேரும். அதே மாதிரி போர்வைக்கில் நல்லா, அதுவும் பொன்னியே தைலம் தயாரிக்கிறாங்களாம். பார்த்தீங்கன்னா என்னங்க அது செய்து இது செய்து எல்லாம் அடுப்பு இல்லாமல் சமைக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தைலம் தயாரிச்சிருக்காங்க. ஏன் பொண்ணு இவ்வளோ கஷ்டப்படுற, மெடிக்கலில் போய் கேட்டால் ஒரு மருந்து கொடுக்க போகிறாங்க. ஐயோ அதெல்லாம் எஃபெக்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லி நல்லா அறிவாக சொல்கிறாங்களா. நீ மட்டும் 10ஆவதோடு நிறுத்தாமல் படிச்சிருந்தேன்னு வையன், பெரிய சித்தா டாக்டர் இப்போ விஞ்ஞானி வீணாக போயிட்டா அப்படிங்கிறாங்க. சும்மா இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க பொண்ணு. அடுத்து அப்படியே விறகு வெட்டுறக்காண்டி கிளம்புறாங்க. சக்தியை பார்த்துட்டு, என்ன பொண்ணி எதுக்கு போகிற, விறகு பொறுக்கணும்ல, சமைக்கணும்ல, என்ன பொண்ணி இப்படி பண்ணுற, மறுபடியும் நீ விறகு கொண்டு வருவ, அப்புறம் யாராவது தண்ணி ஊற்றிடுவாங்கன்னு வெளியில் காவை காத்து பனியில் கிடக்கணும். வேணாம் பொண்ணி, நான் உங்கள் காசு தரேன், நீ ஒரு அடுப்பு வாங்கி வச்சுக்கோ அப்படிங்கிறா. வேணாங்க, உங்ககிட்ட நான் வாங்கினா அது தப்பாக போயிடும், வேணாம் அப்படிங்கிறாங்க. இதுங்க கும்பல் எப்போவுமே பேசுவாங்களே, நாற்காலியில் ஒரு கால் உடஞ்சி போச்சு வெண்ணிலா, இப்போ முக்காலி உட்காந்துட்டு பேசுது. என்ன இது இப்படி சப்போர்ட் பண்ணுறாங்களே, புருஷங்கிற முறையில் பொன்னிக்கு சக்தி சப்போர்ட் பண்ணுறாரு. மாமனார் சின்ன பிள்ளையிலேருந்து வளர்த்துருக்காரு பொன்னியை, ஃப்ரெண்டு அவங்க அப்பாவோட, அதனால அவளுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் ஏன் புருஷன் சம்மந்தமே இல்லாமல் பொன்னிக்கு வரிஞ்சு கட்டிட்டு போகிறாரே, ஏன்னே ஏன் சித்தப்பு அப்படிங்கிறாங்க. போச்சு, இதுங்க பேசுகிற பார்த்தா பொன்னிக்கு அவங்க வீட்டுக்காருக்கு முடிச்சு போட்டு கனெக்ஷன் பண்ணி தப்பான உறவுன்னு பேச போகிறாங்க. ஏன்னா இதுங்க தான் எல்லாமே பேசுங்களே, பழி போடுறதுன்னா சீக்கிரமாக வாரி கட்டிக்கிட்டு வருதுங்க. ஆமாம், எதுக்கு உன் புருஷன் சப்போர்ட் பண்ணுறாருன்னு தெரியலை, இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும், முடிவு கட்டணும், சீக்கிரம் அந்த பொண்ணி அந்த வீட்டை விட்டு விரட்டணும் அப்படின்னு திட்டம் போடுறாங்க. நீங்கள் எவ்வளோ வேணாலும் திட்டம் போடுங்க, பொன்னியும் சக்தி வாய்ந்த பிள்ளை தான், அதை எல்லாத்தையும் கோல் பண்ணி முடிச்சுட்டே வந்துட்டு இருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.